எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கல்பாசி, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். உப்பு, வச்சுக்கலாம். சோம்பு, கச்சகச்சா, பொட்டுக்கல்ல, தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம் குருமாவுக்கு. இதெல்லாம் வதங்கிட்டு லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள், அவ்வளோதான். நல்லா வதங்கிடணும். நல்லா தக்காளியில் ஃபுல்லாக வதங்கணும்னா அரைச்சி வச்சு ஊற்றிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நல்லா கெட்டி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா கரெக்டாகிடும். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டோம்னா குருமா. ஓகே. ஓகே, குருமா ரெடி. கொதிச்சிருச்சு. இனிமேல் இறக்கிற வேண்டியதான். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா குருமா. ஓகே, ரெடி.